ஜீவா அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்ம பூஜா கம்முனே இருக்காம துரு துரு துருன்னு எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக போவாங்க, அந்த இடத்துல திடீர்னு ஷாக் அடிச்சிடும். அவங்கள ஒரு ஜீவா வந்து அவங்கள காப்பாற்றுவாங்க. பட் அதுதான் ஜீவா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஜீவா எடுத்துகிட்டு வந்து இவங்கள இந்தாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களும் கொஞ்சம் மயக்கத்தில் இருப்பாங்க. ஸோ மயக்கம் தெளிஞ்சு முடிஞ்சதும் அவங்க கேட்பாங்க, யாரு என்ன காப்பாத்துனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு, அதை பற்றி இப்போ எதுவும் பேச வேணாம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. ஸோ ஓரளவுக்கு நார்மல் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ் கேட்பாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை ஆண்டி, அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அஹ், அவங்க ஃப்ரெண்ட்ஸே கூட்டிகிட்டு போய் அவங்கள கீழே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நார்மலானுவாங்க. நார்மலாக இருந்தால் அவங்க அம்மா கேட்பாங்க, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லுவா. ஐயோ அம்மா, நான் ஓகே தான், இப்போ நல்லா தான் இருக்கேன், பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு அவங்க அம்மா கிச்சன் ரூம் போயிடுவாங்க. சரி, இவன் நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வருவார். அவங்க அப்பாவும் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஹாயாக சொல்லிட்டு, ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுவாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் இவங்களும் கொஞ்சம் அந்த மயக்கம்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ராம் கிட்ட, டேய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. என்னடி, இங்கே வாடா அப்படிம்பாங்க. என்னடி, ஏய் சொல்லுடா, என்னை யாருடா காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏ, உன்னை யார் காப்பாத்தினாங்கன்னாலாம் தெரியாது, ஆனால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது ஜீவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவா இன்ஃபார்ம் பண்ணாங்களா? அப்போ என்னை காப்பாத்தினது அதெல்லாம் தெரியாது, நீ அங்கே விழுந்து கிடந்தேன்னு சொல்லிட்டு அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படியா? அப்போ அங்க என்னை காப்பாத்தின பர்சன் யாருன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்க யாருக்கும் தெரியாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு காலையில் ஆஃபீஸ் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ரெடி ஆகிட்டு அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிடுவார். அவங்க அம்மா கிச்சன் ரூமில் இருப்பாங்க. இவங்க காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு வருவாங்க. ரெடி ஆகிட்டு வரும்போதே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லேயே வருவாங்க. கன்ஃபியூஷன்லேயே வந்துட்டு அவங்க இருந்துட்டு காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்னன்னா, ஆல்ரெடி இவங்க வந்து ஜீவா மேலே கோவமாக இருக்காங்க. ஜீவா மேலே கோவமாக இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க கோவம் குறையல. ஏன்னா ஹெல்ப் பண்ணது அவங்க கிடையாது. ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கூட்டு வந்திருக்காங்க. அதுக்காக போய் அவங்க கிட்ட எப்படி பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. சரி, போய் அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸையாவது சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. போவாங்க அங்கே ஆஸ் யூஷுவல் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போகும்போதே உள்ளே என்ட்ரி பண்ணிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தனலாம் ஆழ்ந்து யோசிச்சுக்கிட்டே போவாங்க. அப்போ சீனியர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க ஜீவாவும் நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு பின்னாடி வந்துட்டு டப்புன்னு ஒரு அடி அடிச்சு, ஏண்டி காது கேட்காதா, எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு. கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏண்டி காலையிலே ட்ரீமில் இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைடா, நேற்று ஜீவா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, சரி அதான் போய் தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ, ஓ அப்படியா அப்படிம்பாங்க. டேய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சரி, ஓகே ஓகே, ஆமாம் அதோ அங்கே இருக்காங்க போ, உனக்கு அவங்க தானே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸோ போய் தேங்க்ஸ் சொல்லு போ அப்படி சொல்லுவாங்க. டேய் ஆனால் என்னால் முடியாதுடா அப்படி சொல்லுவாங்க. ஏய் என்னடி, நேற்று அவங்க வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கலன்னா நான் கடைசி வரைக்கும் உங்களை பார்த்துருக்கவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அசோக் வந்து சொல்லுவாங்க. இப்படி நாங்கள் 2 பேர் சொல்கிறோம்ல, நேற்று அவங்க உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இருந்தும் நீ போக மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? போ, ஒரு ஒரு தேங்க்ஸ் தானடி, போய் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. அவங்க கேங் கிட்ட எல்லாரும் நின்றுருப்பாங்க. ஆக்சுவலி ஜீவாவுக்கு பேக் சைடில் இருந்து பூஜா போவாங்க. அவங்க எல்லாம் கேங்காக நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஜீவா அப்படி சொல்லுவாங்க. என்ன, உன்னை பார்க்கறதுக்காக பூஜா வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ம், வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக போய்கிட்டே இருப்பாங்க. போனதுக்கப்புறம் அப்போ வரைக்குமே அவங்க திரும்ப மாட்டாங்க. போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இருந்துட்டு கேட்பாங்க. அப்பவும் சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்பவும் அப்படிம்பாங்க. அப்புறம் இருந்துக்கிட்டு திரும்புவாங்க. திரும்பினதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போதே உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு, ஹாய் ஜீவா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹாய். அ குட் மார்னிங் சீனியர்ன்னு மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. "ஏன் ஜீவா உனக்கு சீனியர் இல்லையா?" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல நாங்கலாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டோமா, அதான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ! ஃப்ரெண்ட் ஆயிட்டா? அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஓ! சரி ஓகே. குட் மார்னிங் சீனியர்" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்ன?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்கும்போது, "இல்ல நேத்து நேத்து நீங்க ஜீவ் பூஜாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதான் தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்திருக்கோம்" அப்படி சொல்லுவாங்க. தேங்க்ஸ் சொல்றதுன்னா, அவங்க தானே சொல்லணும். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இருந்துகிட்டு அவங்க இருந்துட்டு, "இல்ல அ அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க இருந்துட்டு சைலன்ட்டா திரும்பிட்டு, "என்ன?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம்ஹ்ம்" அப்படிம்பாங்க பூஜா. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ம்ஹ்ம்" அப்படிம்பாங்க. "அப்புறம் என்ன நிக்கிற? போ" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் குடு குடு குடுன்னு ஓடி போயிடுவாங்க. அந்த கேப்ல ஓடி போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, பூஜா திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவாங்க. ஜீவாவும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டதும், அவங்க சொல்லுவாங்க இல்லையா? அவங்களும் போவாங்க இல்லையா? அப்பவும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு, "ஏய் என்னடி? ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்னடி உனக்கு பிரச்சனை?" அப்படி சொல்லி கேட்பாங்க. "இல்லடா, எனக்கு என்னமோ பார்த்தா பேச்சே வரமாட்டேங்குது" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் என்னடி சொல்ற?" அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. "தெரியலடா, எனக்கு அவங்கள பார்த்தாலே பேச்சே வரமாட்டேங்குது. ஓ கோவத்திலயா இல்ல எதனாலன்னு தெரியல. அப்படியே சைலண்ட் ஆயிடுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம்ல. அங்க பார் நேத்து ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு பொறுமையா போயிட்டு திரும்பி பார்ப்பாங்க. ஜீவா இவங்கள தான் பார்த்துட்டு இருப்பாங்க. டபக்குன்னு அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. திரும்பினதுக்கப்புறம், "ஏய் இல்ல, இல்ல. வா, வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டு வேகமா போயிடுவாங்க. "ஏன்டி உன்ன கலாய்ச்ச சீனியர கூட நீ பார்த்து இந்த அளவுக்கு பயப்படல. ஏன்டி நீ ஜீவாவ பார்த்து இப்படி பயப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ் "அதெல்லாம் தெரியலடா" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் என்னடி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் ஃப்ரீயா விடேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே. யுவர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ்க்கு போயிடுவாங்க. கிளாஸ்க்கு போனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பூஜாவோட மைண்ட்ல ஜீவாவும் திங்க் ஆயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்மள காப்பாத்துனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, "ஜீவா தான் உன்ன கூட்டிட்டு வந்தாங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ, அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க ஜீவா கிட்ட பேசணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிருப்பாங்க. ஏன்னா, இவங்கள காப்ப இவங்க எ இவங்க இந்த மாரி மயங்கி இருக்குன்னு சொன்னது ஜீவா தான். ஸோ, அப்போ அந்த இடத்துல ஜீவா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பெர்சன் யாருன்னு பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ, அதனால அவங்க இருந்துகிட்டு ஜீவா கிட்ட பேசணும் அப்டின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னடா பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா, இது எப்படி போய் பேசுறது அப்டின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஃபீல் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபீல் ரியலைஸ் பண்ணதும் உடனே அவங்களுடைய கை இருக்கு இல்லையா? ஐ மீன் ராமோட கைய வந்து புடிப்பாங்க. கைய புடிச்சதும், "ஏய் என்னாச்சுடி? அந்த பெர்சன் வராங்கடா" அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னடி சொல்ற?" அப்டின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, அதே சேம் அந்த சீனியர் கேங்ஸ் எல்லாரும் வருவாங்க. "ஏய் இத்தன பேர் இருக்காங்களேடி" அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இத்தன என்னடா சொல்ற?" அப்படின்னு கேட்டதும், "அங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, ஒரு 15 டூ 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் லைனா வந்துட்டு இருப்பாங்க. "ஐய்யய்யோ! என்ன இத்தன பேர் இருக்காங்க. இதுல யாருன்னே தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த கேங் அப்படியே போயிட்டு இருக்கும்போது, அந்த ஜன்னல் வழியா உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வழியில போகும்போது, ஜீவா வந்துட்டு அங் திடீர்னு திரும்புவாங்க. பூஜா வந்து ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கருந்து பூஜா பார்த்ததும், ஐய்யய்யோ! டக்குன்னு திரும்பிடுவாங்க. திரும்புனதும், "என்னாச்சுடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அ ஜீவாடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஜீவாவா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆமா, அங்க பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி ஓகே விடு. ஃப்ரீயா விடுறி. அது எப்பவும் தெரிஞ்சது தானே. உங்களுக்குள்ள அப்படி என்ன தாண்டி?" அப்படி சொல்லி கேட்பாங்க. "டேய்! நீ வேற கம்முனு இருடா" அப்படி சொல்லுவாங்க. "சரி, சரிடி" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அங்கருந்து அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களும் இவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பப்போ எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த பயந்து பயந்து ஒரு மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி வந்து பூஜா வந்து பார்த்தீங்கன்னா, பயந்து பயந்து ஜன்னல் வழியா அவங்கள எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஜீவாவும் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கருந்து இவங்கள
பார்த்துட்ருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து அந்த கிளீனிங் ஒர்க் மாரி பண்ணிட்டுருப்பாங்க. அந்த கட்டிங் ஒர்க்கு அந்த மாரி பார்த்துட்ருப்பாங்க. இவங்க இங்கேருந்து பார்த்துட்ருப்பாங்க. உடனே பூஜா கேட்பாங்க, "டேய்! என்னடா பண்றாங்க அவங்க அங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எனக்கும் எதுவும் தெரியலடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சோசியல் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. "ஓ! அதுவா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமாண்டி சோசியல் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க இருக்கிற இடத்த அவங்க கிளீன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ உடனே அங்கேருந்து இவங்க இப்படி பேசிட்டு திடீர்னு பூஜா வந்து பார்த்தீங்கன்னா, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பாங்க. பூஜா பூஜா எட்டி பார்க்கறது கரெக்ட்டா அங்கேருந்து ஜீவா பார்ப்பாங்க. ஜீவா பார்த்ததுக்கப்புறம், "டேய்! சீனியர் அங்க கிளாஸ்ல யாரும் இல்ல போல. ஸோ அவங்களையும் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் கிட்ட சொல்லுவாங்க. உடனே அங்க இருக்கிற பையன் வந்து எட்டி திரும்பி பார்த்துட்டு, "ஓகே, ஓகே" அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு, "இங்க பாருங்க சோசியல் ஒர்க் இருக்கு. ஸோ எல்லாரும் வாங்க. என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்றோம். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா சோசியல் ஒர்க் நம்ம தான் பண்ணணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இது உங்களுக்கு ஃப்ரீ ஹவர் தானே, ஸ்டாஃப்ஸ் யாரும் வரமாட்டாங்க. நீங்க வாங்க." "இல்ல வருவாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "வந்தா நான் பேசிக்கிறேன். நீங்க கிளம்பி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்க விட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் அண்ட் கேட்கலாம். இப்போ வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் டாடா, பாய் பாய் அண்ட் சி யூ.